வந்து பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியால திரும்ப உட்காந்து எல்லாருமே பேசுறாங்க. பேசுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சுபிக்ஷா வந்து எந்திரிச்சு என்ன பண்றாங்க, ஆக்சுவலா இந்த டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது யாருன்னா கெமி. ஓகேவா? கெமி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கெமி பண்றப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி மாரி ஆயிட்டு. டஸ்ட் எல்லாம் வந்தோனே. சோ அதனால கெமி பண்ணலன்னோனே, இவங்க வந்து அடுத்து சூஸ் பண்றாங்க. யாருன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அடுத்து வந்து பார்வ வச்சு இந்த வேலைய வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பண்றப்ப வந்து, அதுக்கு வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கெமி தான் பண்ணாங்க. கெமி வந்து இந்த ரீசன்னால நாங்க விட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கெமி வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆமா, ஆமா. அதனால தான் நான் சொன்னேன். என் மேலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப, ஆ வந்து கடைசியா என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து சபரி வந்து பேசிட்டு இருக்காப்ல. கெமி வந்து கடுப்பாகுறாங்க. "சபரி நான் தான் வந்து பேசிட்டு இருக்கேன்ல. எதுக்கு நீ இடையில வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்றப்ப, நம்ம அண்ணன் திவாகர் அண்ணன் வாட்டர் மெலன் ஸ்டார் சும்மா இருக்க வேண்டியதுதானே? அவரு சிரிச்சிருவாரு. சிரிச்சோனே அந்த இடத்துல வந்து சபரி வந்து கடுப்பாயிருவாரு. "இப்ப எதுக்குங்க சிரிச்சீங்க? ஆ நீங்க சிரிச்சது வந்து தப்பு. நீங்க வந்து எதுக்கு சிரிக்கிறீங்க?" திவாகர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "இல்ல நான் எதுக்கு சிரிச்சேன் அப்படின்னா, ஆளுக்கு ஒரு டீம் மாரி வச்சுக்கிட்டு அவங்கவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கங்க." கெமி வந்து கடுப்பாயிட்டாங்க. "ஓ! அப்ப நான் பேசுனா வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா?" அப்படின்னு கேட்கிறப்ப உடனே திவாகர் வந்து ஆல்ரெடி திவாகருக்கும் கெமிக்கும் செட் ஆகல. திவாகர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, "ஏம்மா நீ போம்மா. நான் வந்து உன்ட்ட பேசல. நீ போ." அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து கெமி வந்து இன்னும் வந்து ட்ரிகர் ஆகுறாங்க. எங்க அண்ணன் உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியாது.